குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு March 5. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம்ஸு ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக முடிஞ்சிருச்சுப்பா ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் நல்லா எழுதிருப்பீங்க. நான் போன வீடியோவில் சொன்னது தான். இதே மாதிரி தமிழ் எக்ஸாம் வந்து 12th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஆப்சென்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டூடெண்ட் சைடில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. மேபி ஒரு சிலர் வந்து ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க. அதை பற்றின தகவல் தான் மேல் கொண்டு வரும். ஸோ எக்ஸாம்ஸ் ஓவராலாக எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பெரும்பாலும் சொன்னது என்னென்னா கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் சென்டம் அந்த 90க்கு 89 ஸோ 88 அந்த மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு 80க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம், அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. சேம் இதேமாரி ஈஸியாக தான் வந்து பார்த்திங்கன்னா 12க்கோ இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவினா சிறுவினா நெடுவினா இந்த கோடிட்டேரங்கள் அந்த புக் பேக் 1 மார்க்கு அந்த வாழ்த்து பாடல். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எப்படி சொல்கிறதுனா ஒரு சில அந்த இலக்கணம் அந்த சார்ந்த அந்த 1 மார்க்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஈஸியாக தான் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா இந்த நெடுவினா இந்த துணைப்பாடம் இந்த மாதிரியான எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிறது தான். ஸோ இது எப்படி வந்து நீங்கள் கரெக்டாக டைமுக்குள்ளே முடியும்னா நீங்கள் கண்டென்ட்டு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். நான் 15 நிமிஷம் தான் நான் எடுத்துப்பேன் இந்த நெடுவினா எழுதுறதுக்கு. அந்தமாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணி தான் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைம்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ இனிமேல் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வர எக்ஸாம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செட் பண்ணி வச்சு எழுதிக்கோங்க ஓகேங்களா. டைமிங் செட் பண்ணிங்கன்னா டைம் பார்த்துக்கோங்க இப்போ என்ன டைம்னு. ஸோ கரெக்டாக 15 நிமிஷத்துக்குள்ளே முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டைமுக்குள்ளே முடியலன்னா ஷார்ட் பண்ணி எழுதிக்கோங்க ஓகேங்களா. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து ஓவராலாக கொஷின்ஸில் ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. கிரேஸ் மார்க் பற்றி கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி எந்த அப்டேட்டும் இன்னும் வரலை. கொஷின்ஸில் மிஸ்டேக் மாதிரி இது வரைக்கும் சொல்லலை. அதை பற்றி என்ன தகவல் வந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன்ப்பா ஓகேங்களா. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.